எல்லாத்துக்கும் வணக்கம். ஆர்லாஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ அதனால் சின்ன ரைடு ஒன்று தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் அப்புறம் விடுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வரைக்குமே நான் மொபைலில் தாங்க vlog எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் நம்ம கேமரா இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் தெரியல. ஸோ அதனால் கிளைமேட் நல்லா இருக்குது, ஒரு சின்ன ரைடு போகலான்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நான் கிளம்பியிருக்கேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். மேட்டுப்பாளையம் தான் போகிறதாங்க டவுட்டு தான். ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது. மழை எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ரைடு நான் அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் யூட்டர்ன் அடிச்சிருவாங்க. ஏன்னா இப்போதைக்கு நான் மேட்டுப்பாளையம் போகிற ஐடியாவில் இல்லை. இன்னொரு நாளைக்கு மேட்டுப்பாளையம் போகிற மாதிரி இருந்தால் வேணால் ஃபுல் வீடியோவே எடுத்து போடுறாருலோ. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இது எங்கே இறந்தாரு தெரியலையே. இதுங்க ஏதாவது சைன் போர்டில் அட்ரஸ் இது போட்டிருப்பாங்க, ஏதாவது சைன் போர்டுக்கு இது இருக்குது, பார்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம நரசிபுரத்துக்கிட்ட இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ துடிலூர் தாண்டி வந்தேன். ஸோ அப்போ இது என்ன ரோடு? நரசிபுரம் தாங்க. ஆமாம், இது நரசிபுரம் தான். ஸோ ஓகே அதை விடுங்க. இப்போ நான் எதுக்காக இந்த லைவுங்க நான் எதுக்காக இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன்னா ஒரு முக்கியமான ரீசன் கிளைமேட்டு. ஸோ அது இல்லாமல் இனிமேல் உங்களுக்கு நான் வீடியோ ரெகுலராக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்காக. அது சொன்னால் வேறு நம்ம வீடியோ வேறு கரெக்டாக போட மாட்டேன்னு. சரி பார்த்துக்கலாங்க, நம்மளால முடியாது, என்ன இருக்குது, எல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. ஆனால் உண்மையாலுமே கிளைமேட் சூப்பராக இருக்குது. எதிர்காலத்தில் வேறு மாதிரி வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம சிட்டுக்குருவியில் தாங்க நம்ம ரைட் போயிட்டுருக்கோம். டாம் வந்துட்டு வீட்டில் பத்திரமா இருக்க, அதனால் நம்ம சிட்டுக்குருவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னும் நம்ம சிட்டுக்குருவிலே விளாக் பண்ணலாமா இல்லை டாம் எடுத்துக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த ஹைவேயில் வரேன் அப்படின்னா, ஸோ நரசிபுரத்துல டு பெரியநாக்கியம் போகிற வழியில் ஒரு பெரிய ஹைவே இருக்குது. அது ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க. அந்த இடத்துல டிராஃபிக்கை எதுவுமே இருக்காது. சூப்பராக போகலாம், அதாவது நல்லா ஸ்பீடாக போகலாங்க. அதனால தான். ஸோ கிளைமேட்டும் நல்லா இருக்குது, இந்த வழியாக வந்தோம்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வரவேல போலீஸ் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த டைம் நான் vlog பண்ணல. அப்போது நம்ம போலீஸ் பிடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்மகிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. லைசன்ஸ் இருக்குது, ஆர்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்கா ஆர்லஃப். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆர்லஃப். நான் இந்த இடத்த தாண்டி போயிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஆர்லஃப், இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ கரெக்டாக இங்கேருந்து அந்த டிராஃபிக் இல்லாத ரோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 2 கிலோமீட்டரு நான் ஸ்டாப்பாக போகலாம். வர மாதிரி தான்ப்பா இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ஸோ ஓகே ஆர்லஃப், அடுத்து வந்து நம்ம எங்கே போகலாம், ஸோ என்ன கண்டென்ட்டு, அந்த மாதிரி கம்மிங் வீடியோஸ் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கேன். ஏன்னா அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ட்டு இல்லை. இப்போ நிறையா பேர் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, நிறையா vloggers எல்லாமே சொல்லுவாங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். மழை சூப்பராக இருக்குப்பா பனி மூடத்துக்கு. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நான் கரெக்டாக வரணும்ல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பெல் ஐக்கானுங்கிறத கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது. அதுவும் இல்லாமல் நம்ம இனிமேல் ரெகுலராக காலையில் 11:05 வந்துட்டு நம்ம வீடியோ ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபுல் வீடியோவாக இருக்கலாம். எதாக இருந்தாலுமே கரெக்டாக 11:05 நான் எல்லா வீடியோவுமே காலையில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். 11:05 நம்ம அப்லோட் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கப்புறம் 11:05 அப்லோட் பண்ணிட்டோம்னா, இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு ஃபுல் வீடியோவாக இருந்தால் ஷார்ட்ஸ் வந்துட்டு 5 மணிக்கு, அதாவது ஈவினிங் 5 மணி போல் அப்படி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஃபுல் வீடியோவாக இருந்தால் காலையில் 5 மணிக்கு, இது 11 மணிக்கு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. உண்மையாலுமே ரோடு செம்ம கிளியராக இருக்குங்க. ஆர்லஃப் மறக்காமல் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு, தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு எல்லாருமே ரைட் பண்ணுங்கள் ஆர்லஃப். அதே மாதிரி காரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஆனால் ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. ரைடிங் கேஸ் இல்லை அப்படின்னா கூட ஹெல்மெட் மஸ்ட்டாக வேர் பண்ணிவிட்டு எல்லாருமே ரைட் பண்ணுங்க ஆர்லஃப்.
ஸோ அதாவது நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு அந்த டாம் எச்ஆஸ் நோட் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் டாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு கரெக்டாக அப்லோட் ஆயிரும். ஸோ அந்த நான் சவுண்டு வந்துட்டு நான் திரும்ப 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 போட்டு கேட்டேங்க. உண்மையாலுமே அந்த எச்ஆஸ் நோட் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஓ மழை வந்துருச்சு, வீடியோ முடிச்சுக்க வேண்டாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா வேணால் பார்க்கலாங்க. ஸோ மலைக்கு எல்லாமே நல்லா இருக்குப்பா. ஆக்சுவலாக அங்கே ஸ்ட்ரைட்டாக தெரியுது வந்து காரமடை மலை, இதுக்கு பின்னாடி காரமடை தான். இது வந்துட்டு என்ன மலைன்னு தெரியலங்க, ஆனால் அந்த மலை வந்துட்டு சூப்பராக இருக்குது. வரல உண்மையாலுமே சூப்பருங்க. மலை, கிளியர் ரோடு, எல்லாருமே அப்படியே சைடு கட்டிட்டாங்க மழை ஜாஸ்தியாக வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டினியூஸாக ப்ளாக் பண்ண தான் போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் ரோட்டில் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ரோட்டில் மழை வரப்போ போனோம்னா கண்டிப்பாக ஸ்லிப் ஆக்கிவிடும். அதை பார்த்து தான் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. ஆனால் மழையில் நனையிறது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. நல்ல வெயில் அடிச்சுட்டே இருக்கும், திடீர்னு மழை வரும், அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும். இப்போ பாருங்க ரோட்டில் யாருமே இல்லை, நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதாக ஆரலாம். ஓகே நம்ம டாம் வந்துட்டு நம்ம சிட்டுக்குருவி வந்துட்டு இந்த ரோட்ல எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாங்க. 80 100% போயிருந்துருக்கலாங்க. அப்படியே ஒரு கவுண்டா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, டக்குனு இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது வரல. இது இங்க மழை இல்லப்பா, பின்னாடி மட்டும் தான் மழை, இங்கெல்லாம் மழை இல்லை. நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பாலத்து மேலே ஏறி இல்லாரலாம். இது வந்து பெரியநாயக்கம்பாளையம் பாலங்க. ஆனால் அந்த பாலத்து மேலே ஏறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை விடுங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா உக்கடம் பாலம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மறுபடியும் இங்கே மழை அடிக்குதுப்பா. இங்கே இருந்தால் அந்த மலையோட வியூஸ் எல்லாமே நல்லா இருக்காருடா, உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ட்ரிபிள்ஸ் வராங்க, சென்ட்ரல் இருக்க ஒரு பையன் மட்டும் ஹெல்மெட் போட்டிருக்கான், மித்த 2 பசங்களுமே ஹெல்மெட் போடல. வண்டி ரைட் பண்ணுறவங்க ஹெல்மெட் போடல, அதாவது வண்டி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடல, பின்னாடி பண்ணுறவங்க ஹெல்மெட் போடல, சென்டரில் ஒரு ஆளு பண்ணுறது அந்த பையன் மட்டும் ஹெல்மெட் போட்டிருக்கான். வேற லெவலுங்க ஏரியா வருது, சூப்பராக இருக்கலாம். அதே மாதிரி பாலத்து மேலே யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான். ஒரு நாள் நான் நைட் அவுட் போகலாங்க. நைட் அவுட் எங்கே போகணுன்னா என்ன இடம் நல்ல பேருடா, கிணத்துக்கெடுது. கிணத்துக்கெடுது அந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலத்தில் வந்துட்டு எல்லோ கலர் லைட் தான், ஸ்ட்ரீட் லைட் தான் போட்டிருக்கேன். அது பாலம் சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு நாள் நான் போய் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் ஒரு டைம் போய் காட்டுறேங்க. சிட்டுக்குருவி சரி, டாமும் சரி, எல்லாமே ரெண்டுமே வேற லெவல் தாங்க. ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஏற்ற மாதிரி அப்படியே இருக்கு. ஸ்பீடுன்னா ஸ்பீடு சூப்பராக இருக்குங்க. ஓகே யார்லாம், இதை நான் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே யார்லாம்.